பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். தூதனானவர். தூதர்கள் என்றால் யார்? தூதனானவர் என்பது யார்? இது நிறைய பேர் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டார்கள். ஊழியர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் இது தெரியுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். தூதர்கள், தூதனானவர், இது தூதர்கள் இது சாதாரணமாக வருகிற இந்த புதிய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தூதனானவர் என்கிற அந்த ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு சொல்லும் போது மாத்திரம்தான் தூதனானவர் என்கிற வார்த்தை வருமே தவிர புதிய ஏற்பாட்டில் வருகிற ஒரு தூதர்களும் தூதர்கள், தூத சேனை என்று இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூதர்கள் வேறு, தூதனானவர் வேறு. இது நிறைய பேரால நம்ப முடியாது. வேதாகம கல்லூரி படித்தவர்கள் மாத்திரம்தான் இதை அங்கு நன்றாக விளங்கி கொண்டவர்களுக்கு இது புரியும். தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் பிறக்கவில்லை. அவர் மனுஷகுமாரனாய் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரையே வைத்தார்கள். இயேசு என்ற பெயரையே வைத்தார்கள், இம்மானுவேல் என்ற பெயர் வைத்தார்கள் இல்லையா? ஆகையினால தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ யாரையெல்லாம் முக்கியமான ஆளுங்களா தான் அந்த தூதனானவர் என்கிற அந்த கிறிஸ்து போய் சந்தித்ததை நம்ம பார்க்க முடியும் வேதத்துல அதிகமாய். முதல்ல தூதனானவர் யாரை சந்தித்தாங்க அந்த வேதத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆகாரை சந்திக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அதுக்கு கீழே கூட அந்த வசனத்தை பாருங்க, 9, 10 அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கின்னு சொல்லி நிறைய அந்த வசனங்கள் இருக்கும். தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அது தூதர்கள் வேறு, தூதனானவர் வேறு. இந்த தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் முக்கியமான ஆட்களை எல்லாம் சந்தித்து இருக்கிறார். அவங்க நம்ம ரெஃபரன்ஸை மட்டும் படிக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்க்கலாம், சரியா? அதே 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை இப்போ நான் படித்து காமிச்சேன். அங்கே சந்திச்சார். ஆகார முதல்ல சந்திச்சாரா? 2வது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆபிரகாமை சந்திக்கிறார். சாயங்கால வேலையில போய் நீ அண்ணாந்து பாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, அதை போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியின் கடற்கரை மணலை பாரு, அதை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமை 2வதாக சந்திக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மோசேயை சந்திக்கிறார். ஒரு மலையில எரிகிற அக்கினி ஜுவாலையாக அவரை சந்திக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 14:19 இஸ்ரவேலரை வழிநடத்தின அந்த செங்கடல் வழியாக சந்தித்தார் இல்லைங்களா? அந்த செங்கடல்ல அவங்கள நடத்தி கொண்டு போனது யாரு? தூதனானவர். தூதனானவர் தான் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னாகமம் 22-23 பீலையாம் கழுதையை அடிக்கிறான். நீ போ, இப்படி போ, அப்படி போ, இப்படி போன்னு சொல்லிட்டு பீலையாம கிட்ட போயிட்டு இது பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? பீலையாம் வாயை திறந்து பேசுறாரு. அப்போ தூதனானவர் என்ன பண்றாரு? அங்க பீலையாம் கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:12 கிதியோனோட பேசுகிறார். முக்கியமான ஆட்களோடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் இவன் என்று சொல்லியே இருக்காது, அவர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். தூதர்களை பத்தி அப்படி சொல்லியிருக்காது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 13:3 மனோவா மனைவி. அதுக்கப்புறம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா முதல்ல மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க அதுக்கப்புறம் செக் பண்றதுக்காக பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவங்க இறங்கி வருகிறார், அவங்களோட பேசுகிறார். இப்படி முக்கியமானவங்களை பார்க்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தூதர்கள் இந்த யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபு இரவு முழுவதும் போராடி மேற்கொண்டான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32:1-2 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது அது தேவனுடைய சேனை என்று சொல்லி அதுக்கு அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இவர்கள் தூதர்கள். அப்ப தூதனானவருக்கும்
தூதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோட போராடி மேற்கொண்டான்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, அவர் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் தெளிவா போடப்பட்டிருக்கிறது. ஆகினால இத்தனை பேரோட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரோட சந்திச்சிருக்கிறாரு. நமக்கு நேரம் இல்லாததுனால நான் குறிப்பிட்ட ஒரு சிலரை மாத்திரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இத்தனை பேரை சந்தித்தவர் எல்லாம் யார் தான்? தூதனானவர். தூதனானவர் யாரை தான் குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது நிறைய பேரால இந்த வார்த்தைகளை நம்ப முடியாது. இதை நீங்க சர்ச் பண்ணி ஊழியக்காரர் இடத்துல விசாரிக்கும் பொழுது அவங்க அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இதே பழைய ஏற்பாட்டுல தான் தூதனானவர். புதிய ஏற்பாட்டுல நீங்க படிக்கும் பொழுது மரியாளை வந்து சந்திக்கும் பொழுது, சகரியாவை வந்து சந்திக்கும் பொழுது அங்கே போடப்பட்டிருக்கும் ஒரு தேவதூதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாளை தேவதூதன் வந்து சந்தித்தான் அப்படி இருக்கும். தேவதூதன், தூதர்கள் சொல்லி புதிய ஏற்பாடு ஃபுல்லா. ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்து வந்து பிறந்துட்டாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் வைத்து அவர் வந்து உலகத்துல மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் உலா வந்து கொண்டு இருந்தார். ஆகினால அந்த இடத்துல தூதனானவர் என்கிற அந்த வார்த்தைக்கு வேலை இல்லை. அப்போ தூதர்கள் மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அவர் அழுது செபிக்கும் பொழுது கூட அங்க எப்படி இருந்ததாம், ரத்தத்தின் வேர்வை துளிகள் எல்லாம் பூமியில வந்த பொழுது தேவ தூதர்கள் வந்து அவரை திடப்படுத்தினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள் சொல்லிட்டு இருக்கும். ஆகினால புதிய ஏற்பாட்டுல தூதர்கள் குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டுல தூதன், தூதர்கள், தூதனானவர் சொல்லிட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கும். தூதர்கள் வேறு, தூதனானவர் வேறு. தூதர்கள் தான். தூதனானவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகினால இந்த அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டால் அதை படிக்கும் பொழுது கனப்படுத்தி, ஓ அப்பொழுதே இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாரா என்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. நிறைய பேருக்கு தூதன் என்றால் யார், தூதனானவர் யார், இது அர்த்தம் தெரியாமல் எல்லாவற்றையும் ஒன்றாகவே வாசித்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் புரியவில்லையோ, யாரெல்லாம் புதிதாய் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை விளங்க பண்ணும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அவங்களோட இடைப்படுவீராக. தூதனானவர் இயேசுவே என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.